திருச்சிற்றம்பலம். உலகத்தில் படைக்கப்பட்ட சிவராசிகளுடைய குணங்களும் மனிதனிடம் காணப்படக்கூடிய செயல்பாடுகளாம். இதைதான் மாணிக்க வாசகர் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று அந்த சிவபுராணத்தில் கூறுகிறார்கள். மனிதன் பிறக்கும் போதே அந்த ஆத்மாக்குள் நல்வினையும் தீவினையும் ஒன்றாக இணைந்து படைக்கப்பட்டவன் மனிதனாவான். எப்படி உலகத்தில் உள்ள அனைத்து உயிருடைய குணாதிசயங்கள் மனிதனிடம் காணப்படுகிறது? ஒரு மனிதன் நன்றாக பழகிக்கொண்டு இருந்தே புலிக்குண்டான குணாதிசயங்களை போல பதுங்கியிருந்து தாக்கக்கூடியவர்களாக ஒரு சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதே போல் தன் வார்த்தையால் கடும் சொற்களால் தேல் கொட்டுவதை போல வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர்கள் நாம் கூடவே பயணம் செய்து கொண்டு இருந்து சூழ்நிலைக்கேற்றார் போல் குள்ளநரி போல் மாறிக்கொள்கிறார்கள். வஞ்சகம் எண்ணம் உடையவர்கள் நரியை போல். இப்படி இந்த உலகத்தில் எண்ணற்ற குணாதிசயங்களோடு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த குணாதிசயத்திலிருந்து வெளியில் வருகின்ற போது, அதாவது தீய குணாதிசயங்களில் வெளியில் வரும் பொழுது அவன் வெளியில் வருவதற்கான சில வழிமுறைகளை காட்டக்கூடியது ஆன்மீகமாகும். உலகத்திலே அழியாத சொத்து, உலகிலே அழியாத பொருள் என்னவென்றால் அது ஆன்மீகம் மட்டும்தான். அழியாத இறைவனுடைய படைப்பாகும். அப்படி அந்த இறையருக்குள் அவன் செல்கின்ற சமயத்தில், இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற சமயத்தில் தீய குணாதிசயங்களை விட்டு விலகுவதற்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல் தியானமாகும். தியானத்தின் ரீதியாக மனிதனுடைய ஆன்மாவானது இறைவனோடு தொடர்பு கொள்கிறது. அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கண்ணால் பார்க்கின்றோம். எல்லாத்தையும் பார்க்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம். அங்க அந்த பொருள் இருக்கு, இங்க பொருள் இருக்கு அப்படின்னு கண்ணால் பார்க்கின்றோம். எவன் ஒருவன் தன் கண்களை மூடிக்கொண்டு தன் ஆன்மாவால் தமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருள்களை அறிந்து மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறார்களோ அவர்கள் தெய்வத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய மகான்கள் ஆவார்கள். அப்படித்தான் அக்காலகட்டத்திலே சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் வெளியிலே புறத்தில் தெரியக்கூடிய சில விஷயங்களை, சில அழகுகளை தன்னுடைய மனக்கண்ணால் அகத்தால் பார்க்கக்கூடிய அந்த சக்தியை தரக்கூடிய செயல்பாடு தியானமாகும். அதனால்தான் நம்முடைய அப்பன் ஈஸ்வரன் தியானத்தில் நிறைய வகையான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்ப நம்முடைய அந்த ஆன்மாவானது புனிதமான செயல்பாடுகளோடு இருக்கின்ற சமயத்தில் அவன் மனிதன் அல்ல, புனிதனாகின்றான். அவன் உடலானது புனிதமாகப்பட்டதாக இருக்கிறது. அப்படி அந்த புனிதமாக இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடியவர் குருவாக போற்றப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்ப குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அதற்கு கைமாறாக சீடர்கள் தன் குருவுக்கு அன்னத்தை கொடுக்கிறார்கள். தன்னுடைய முடியாத காலகட்டங்களில் குருமாரை தன்னுடைய சீடர்கள் பார்த்து கொள்கிறார்கள். அப்ப அந்த குருவினுடைய முழுமையான சக்தியையும் முழுமையான ஆற்றலையும் ஒரு சீடனுக்கு ஒரு குருநாதர் தன்னுடைய அறிவு ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் புகட்டுகின்ற பொழுது அவன் அந்த சீடனானவன் நல்வழியில் பட்டு
தன் வாழ்க்கையிலே சில வகையான நற்காரியங்களை செய்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாகும். இதைதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றது. சிவத்தை வழிபடக்கூடியவர்கள் இறைவனை பார்க்கக்கூடியவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் வாழ வேண்டுமா, திருக்குறளை படிங்கள். ஆக தர்மம் செய்ய வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தில் கடமைகளை செய்ய வேண்டுமா, படிக்க வேண்டியது பகவத்கீதையாகும். இறைவனை காண வேண்டுமா, இறைவனை அடைய வேண்டுமா, இறைவனோடு உன் ஆன்மா பேச வேண்டுமா, திருவாசகத்தை படிங்கள், தேவாரத்தை படிங்கள். இதுதான் நம்முடைய சைவத்தினுடைய மிக ஆணித்தரமான இறையருளாகும். அப்படி நம்முடைய சீடர்களுக்கு முழுமையான ஞானத்தை கொடுத்து அந்த சீடல் ரீதியாக பல இடங்களில் இறையருளை இறைஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சீடர்களை குருநாதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே மீண்டும் பிறக்க வேண்டுமா, பிரம்மனை வழிபாடு செய்யுங்கள். பிறந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமா, திருமாலை வழிபாடு செய்யுங்கள். எனக்கு பிறப்பும் வேண்டாம், வாழ்வும் வேண்டாம், என்னுடைய வாழ்வானது இறைவனோடு இறைஞானத்தோடு மறுபிறவி இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிவஞானத்தையும் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது முத்தி ஞானமானது கிடைக்க பெறும். ஆகையினால் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மனிதனாக பிறந்த நாம் ஒரு புனிதனாக வாழ்வதற்கு தியானத்தை நாம் கற்று தியான ரீதியாக இறைவனுடைய ஞானத்தை பெற்று இப்பிறவின் பயனை, இப்பிறவினுடைய தத்துவத்தை, இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்னக்கூடிய அந்த எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து மற்றவர்களுக்கு நல்வினையும் நல்ல கருத்துகளையும் போதித்து முக்தி அடைவதற்கு சதாசு அறிவுரையட்டும். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம்.